போகிறேன். வாங்க கைஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நாம் இப்போ வந்து விநாயகர் பண்ண போகிறோம். கிளேயில் அது கிளே ஃபஸ்ட்டு ஒரு பாடி பண்ண போகிறேன். என்கிட்ட அவ்வளோ கலரில் கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டம். நான் ஒரு 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 கார்ட்போர்டு எடுத்திருக்கேன். இப்போ இந்த கார்ட்போர்டு மேலே இந்த கிளேவை வச்சு ஒட்டிக்கணும். ஒட்டியாச்சா அப்புறம் ஃபஸ்ட்டு உருண்டை பிடிச்சி பார்த்தீங்களா, அப்படியே இந்த அப்படியே லேசாக அப்படியே இப்படி அமுத்தி வச்சுருங்க. அதுக்குன்னு இப்படி அமுக்காதீங்க, லேசாக கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறேன். ஏன்னா இங்கே தான் சூடாக சாப்பிட்ற மாதிரி வைக்க போகிறோம். இப்படி இருக்குல்ல, ஓகே பார்த்துக்கோங்க. இதுதான் ஃபஸ்ட்டு பாடி. உங்களுக்கு ஒட்ட முடியும். இப்போ இதுக்கு நேராக நம்ம வேறு ஏதாச்சும் ஒரு கலர் இருந்தால் பாருங்க, என்கிட்ட இவ்வளோ கலர் இருக்குன்னு இதுலேருந்து நம்ம எடுக்க போகிறோம். பார்க்கலாம். நம்ம இந்த கலர் எடுத்துக்கலாமா? இந்த கலர் எடுக்கிறேன் நான். ஆனால் இந்த கலர் கொஞ்சம் அந்த கிரேக்கு ஒரு மேட்சிங்காக ஒரு மாதிரி தெரியுது. இதையும் இந்த மாதிரியே இன்னொருத்தையும் இப்படி குட்டி இப்படி உருட்டிக்கோங்க. ஒரு நிமிஷம் காற்று வரல. அன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி, அதனால் கொஞ்சம் ட்ரம்ஸ்லாம் அந்த சைடு அங்கே அடிச்சிட்ருக்காங்க. அதனால கொஞ்சம் சத்தமாக தான் இருக்கும். அடுத்த வீடியோ நான் கொஞ்சம் சத்தம் இல்லாமல் பண்ணுறேன். பாருங்கள், இது இப்படியே மேலே வச்சு அழகாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பாடி ரெடி. உங்ககிட்ட இதே சேம் கலர் இருந்துச்சுன்னா நீங்கள் இப்படி அவங்க சேம் கலர் வச்சு பண்ணிக்கோங்க. என்கிட்ட ப்ரௌன் தான் இருக்குது, அதனால் நான் ப்ரௌன் வச்சு பண்ணிக்கிறேன். லைட்டாக அப்படி ஒட்டிக்கிட்டு அழகாக இருக்குல்ல. எனக்கும் சிசர் எடுத்துக்கோங்க. சிசர் வேணும் நம்மளுக்கு கண்டிப்பாக. சரி, அப்புறமா இதில் என்ன கலர் எடுக்கலாம்? தும்பிக்கைக்கு என்ன கலர் எடுக்கலாம்னு நான் யோசிச்சுட்ருக்கேன். நான் ரெட்டை எடுத்துக்குவேன். இது நல்லா சாஃப்டாக இருக்கும். உருட்டி ஃபஸ்ட்டு நானே உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கும். உங்கள் விநாயகருக்கு குட்டினா நீங்கள் குட்டி கொஞ்சமாக அதுலேருந்து கம்மி பண்ணி வச்சுக்கலாம். சரியா? அப்படியே உருட்டி ரெட் கலர் உருட்டிட்டிங்கன்னா இந்த மாதிரி குட்டியை நீங்கள் குட்டிக்குன்னா குட்டின்னு வச்சுக்கோங்க. இந்த சிசர் இருக்குல்ல, சிசரை வச்சு கோடு போட போகிறோம். அதுக்கு முன்னாடி இதை வளைச்சிக்கோங்க. நான் வளைச்சிட்டு சொல்கிறேன். எனக்கு ஒழுங்காக வர மாட்டேங்குது. தும்பிக்கை வந்துச்சா? பார்த்துக்கோங்க. இருக்கணும் இந்த ஒரு கோடு போட்டிருக்காங்க. நீங்கள் சிசர் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஓகே, நான் லைட்டாக மட்டும் வளைச்சிக்கிறேன். ஓகே, தும்பிக்கை ரெடி ஆகிடுச்சு. தும்பிக்கை ரெடி ஆனோடனே இந்த தும்பிக்கையை நம்ம செஞ்சு வச்ச விநாயகர் பாடி இருக்குல்ல, வேறு சாச்சாக இது. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் வந்துடுறேன். சரி, இது நம்ம இப்போ ஃபிட் பண்ணிக்கலாம். அதோட பாயிண்ட் கொஞ்சம் காமெடியாக இருக்கும். காமெடியாக பண்ணுறது நமக்கு ரொம்ப பாருங்க. நம்ம குட்டி விநாயகர் ரெடி ஆகியிருக்காங்க. ஆனால் இந்த தும்பிக்கை கொஞ்சம் பெருசாக இதிலேருந்து பிச்சு வச்சு அப்புறம் இப்போ நம்ம குட்டி இது பண்ணுவோம். நான் என்ன சொன்னேன் தெரியுமா? இந்த மாதிரி குட்டியை உரத்திக்கங்க. என்கிட்ட இப்போ வந்து அது இல்லை, அதனால இந்த விநாயகர் இருக்கார்ல அவரை தூக்கி இங்கே வச்சுட்டு இந்த கார்டு போர்டை வச்சு நம்ம கிழிக்க பாரு. அப்படியே மெதுவாக வளைய முடியும். கொஞ்சம் மேலே வேணும். இதோ ஒரு குட்டியாக ரெடி பண்ணிட்டு அங்கே வைக்கணும். நீங்கள் வேணால் கத்தி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் கார்ட்போர்டு பாருங்க, கோடு போட்டிருக்கேன்னா தெரியுதுல. அப்படியே வெட்டு 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 வெட்டு. ஓகே, வச்சுட்டு அந்த பாடி இருக்குல்ல, அந்த பாடி கூட அப்படியே மேலே லைட்டாக இவ்வளோ இங்கே வச்சு இப்படி அமுத்திக்கோங்க. கிளே மிக்ஸ் ஆக வேணாம்னு நினச்சிங்கன்னா லேசாக அமுத்திக்கோங்க. மிக்ஸ் ஆனால் பரவாயில்ல, ஆல்ரெடி இங்கே பாதி மிக்ஸ் ஆகி கிடைக்கும்.
இந்த தும்பிக்கு அங்கே இருக்க தலையை விடிச்சிருக்கேன். ஓகே, நம்ம குட்டி விநாயகர் ரெடியாக போகிறாரு. அதுக்கு முன்னாடி இன்னும் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் ரெட் கலர் எடுத்துக்கிட்டான், ப்ளூ கலர், எல்லோ கலர் எடுத்துக்கலாம். எல்லோ என்கிட்ட இன்னும் கொஞ்சம் எல்லோ போயிருக்கேன். 2 எல்லோ இருக்குது. உருண்டை ஒன்று கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது, ஒன்று கொஞ்சம் கட்டியாக இருக்குது. ரொம்ப நாள் ஆச்சு விளையாடு. இதுதான் விளையாடுவேன். நல்லா உருட்டி பார்க்க போன அப்படியே கிரீடமே பண்ண போகிறோம். நம்ம கிரீடம் அழகாக உருட்டி வச்சுருக்கேன். உருட்டி கிரீடம் யாரும் பண்ண மாட்டாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் இப்படி உருட்டிக்கோங்க. உருட்டிக்கிட்டிங்களா? இப்போ இதை அப்படியே வெயிட் பண்ணுங்க. இதை அப்படியே கீழே தட்டிக்கோங்க. எனக்கு ஒழுங்காக வரல, வெயிட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு அப்படி உருட்டிக்கிட்டிங்களா? அதுக்கப்புறம் அதிகமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா பாதி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் இன்னொரு தடவை நல்லா நசுக்கிட்டு திருப்பி உருட்டி இன்னும் இந்த மாதிரி ஒரு ஷேப் பண்ணிக்கிறேன். எனக்கு வரலன்னா சரி, அப்படியே இது நான் தட்டி ஒரு கோன் ஷேப் பண்ண போகிறோம். கோன் ஷேப் இந்த கார்ட்போர்டில் நல்லா தட்டி அப்படியே நான் ஒரு கோன் மழை பண்ணுவீங்களா? மழை அப்படியே மழை பண்ணிடுங்க. நான் கொஞ்சம் மழை பண்ணுறேன். அச்சோ, ஒரு பொருளை மறந்துட்டேன். சரி வாங்க, அப்புறமா கூட எடுத்துக்கலாம். அப்படியே இந்த கிரீடத்தையும் வைக்க போகிறேன். குட்டி விநாயகருக்கு இவ்வளோ பெரிய கிரீடம் இருக்காங்க வச்சு அழகாக ஒரு நம்ம விநாயகர் இருக்காது. விநாயகர் மாதிரியா இருக்குது. நல்லா என்னடா அது விநாயகருக்கு கை கால் இல்லையே. நானும் இப்போதான் வாய்ஸ் பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி காலுக்கு நம்ம ப்ளூ கலரில் நல்லா புசுக்குன்னு எடுத்துக்கலாமா, இல்லை இந்த கலர் எடுத்துக்கலாமா? நான் அவ்வளோ நேரம் யோசிச்சு இந்த கலர் எடுத்துக்கலாம் அப்படின்னு இப்போ தான் யோசிச்சு எடுத்துருக்கேன். அப்படியே இப்படி உருட்டிக்கோங்க. இந்த அந்த கார்ட்போர்டை நினச்சிக்கிங்களா? இந்த கார்ட்போர்டை வச்சு பாதியை வெட்டிக்கோங்க. இப்படி இருக்கு வெட்டிடு. என்னடா அது மிக்ஸ் பண்ண கலர் மாதிரி இருக்குது. பார்த்துக்கோங்க. ரொம்ப ரெட் கலர் இருக்குது. இங்கே ரெட்டு. சரி, அதை விடுங்க. அது அந்த விநாயகரை வச்சுட்டு இதுக்கும் இது ஒரு கால் சரியா? ஃபஸ்ட்டு இது காலில் நான் அதோட பேண்ட்டுன்னு சொல்லுவாங்க. பேண்ட் என்ன பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு இதை உருட்டிக்கோங்க. ஒன்று லைட்டாக நல்லா இதை ஒட்டிக்கோங்க. இப்படி ஒட்டி லைட்டாக கவர் பண்ணுவோம். அதாவது பேண்ட்டு பண்ணுறது கஷ்டம். அப்படியே ஆக்கும். அதே மாதிரி இன்னொன்று ஒட்டிக்கணும். எங்களோட கிளேவுக்கு அது புஷ்பா பாட்டு போட்டிருக்காங்க. யார் வீட்டு? ஐயோ, நம்ம வீட்டில் தான் போட்டிருக்காங்க. அடுத்த வீடியோவில் நான் வீடை காட்டுறேன். அதுக்கு முன்னாடி விநாயகர் முடிச்சிடலாம். லைட்டாக விட்டுட்டு கவர் பண்ணிக்கோ. தும்பிக்கை பண்ணிங்கள்ல இந்த மாதிரி லைட்டாக கவர் பண்ணிக்கணும். ஓகே, ஆல்ரெடி இது பக்கம் பூட்ஸ் மாதிரி இருக்குது, இது பக்கம் தும்பிக்கை மாதிரி இருக்குது. அதனால் இது கொஞ்சம் இன்னும் பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஓகே வாங்க, இந்த காலை அப்படியே வச்சிடலாம். ஃபஸ்ட்டு விநாயகரை தூக்கிறது தான் கைஸ். ஃபஸ்ட்டு விநாயகரை தூக்கிட்டான். ஐயோ, விநாயகர் கீழே விழுந்துட்டேன். சரி, அந்த விநாயகரை தூக்கிட்டு வந்து உட்காந்துட்டு காட்டப்படும். நல்லா தெரிய மாட்டேங்கிறாலோ? தெரியுறாங்க தானே? தெரியுறாங்க. புஷ்பா பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு யாருக்கெல்லாம் புஷ்பா பாட்டு பிடிக்குமோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். சரியா? இப்படி ஒட்டிக்கோங்க. நான் காட்டுறேன். ஒட்டி இப்படி ஒட்டிக்கணும். இந்த மாதிரியே இன்னொரு சைடு ஒட்டிக்கணும். கொஞ்சம் நல்லா இருக்கலாம். எனக்கு பண்ண தெரியாது, நான் ட்ரை பண்ணுறேன். இது நல்லா இருக்குன்னா வீடியோ ஃபேக்லாம் நம்பிடாதீங்க. இது ரியல் வீடியோ இருக்குன்னு கொஞ்சம் சரி, வேறு எதாவது இந்த கலர் வச்சு நம்ம கால் பண்ணலாமா? என்கிட்ட சாண்டில்
கலர் இருக்குமே. ஒரு நிமிஷம் வாங்க கைஸ், நம்ம போய் சாண்டலும் அப்படியே கொஞ்சம் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே, என்கிட்ட இருக்கிறது சாண்டில் கலர். சாண்டில் இங்கே ஒரு டெக்கரேட்டிவ் ஐட்டம் வச்சுருக்கேன், தேடிட்டு கிடச்சிருச்சு. இந்த டெக்கரேட்டிவ் ஐட்டம் தான் யூஸ் பண்ண போகிறோம். அது ஷெல்ஃப்லேருந்து கொடுக்கும் ஒரு கல்ஃபி இருந்துச்சு. அடுத்த வீடியோவில் நான் வீடியோ சுற்றி காட்டுறேன். அப்புறமா என்ன சொன்னேன்னா ஷெல்ஃபையும் முக்கியமாக ஷெல்ஃபை காட்டுறேன்.